ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். 90% ரெக்கவரி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நம்ம லெக்கு ப்ரோக்கன் ஆனதுக்கப்புறம் என்னையோட டேட்டு வந்து 135 days ஆகுது. 4 months 15 days ஆகுது. நம்ம நல்லா வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸாக நம்ம தெரப்பிஸ்ட் அது சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபிசியோதெரப்பியில். அதெல்லாம் டெய்லியும் பண்ண சொல்லியிருக்காங்க. டெய்லியும் கண்டினியூ பண்ணுறேன். குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ½ hour நம்ம வாக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கோ பிஸ்னஸோ கிளம்புற மாதிரி இருக்கும். இந்த அடிப்பட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஒரு அடிப்பட்டால் தான் தெரியும் நம்ம உடம்புல இருக்க மற்ற உறுப்பில் ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளோ முக்கியம்னு. நமக்கு ஒரு பாதிப்பு அடிபட்டு அதுக்கப்புறம் பெட் ரெஸ்ட் இருக்கப்போ தான் நமக்கு புரிய வரும். அது வரைக்கும் கேஷுவலாக இருக்க மாதிரி தான் இருக்கும், தெரிவிக்காது. ஸோ வண்டி ஓட்டுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. நானும் கேர்ஃபுல்லாக தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் ஹெல்மெட் போட்டிருந்தேன். அதனால் பெரிய ரிஸ்க்லேருந்து தப்பிச்சிட்டேன். லெக்கு உடஞ்சதோடு முடிஞ்சுது. இல்லைன்னா பெரிய சொல்ல முடியாத இழப்புக்கு போயிருக்கோம் ஃபேமிலி. ஸோ என்னென்னா அடிப்பட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு தழும்பும் எப்படி மறைஞ்சிது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் வச்சு வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டிக் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம அதை டேரெக்டாக தெரப்பிஸ் பண்ணி டெய்லியும் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபிசியோதெரப்பி பண்ணி அதுக்கப்புறம் தனியாக நடக்க முடிகிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நடந்துகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்மளால் வாக் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் தான் வாக் பண்ண முடியும். ஒரு ½ hour அந்த மாதிரி தான் பண்ண முடியும். பட் ஆனால் அது அந்த ½ hour பண்ணுறதுக்கு அந்த நாள் ஃபுல்லாக அந்த பெயின் நம்ம ஃபீல் பண்ண முடியும். இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக இருக்கும். வலியெலாம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சைடு, ஏன்னா நம்ம நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைடு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பள்ளமேடில் நம்ம சாஞ்சி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ்க்காக நம்ம லெஃப்ட் ரைடுன்னு 1 by 1 லெக்கு மூவ் பண்ணி நடந்து தான் ஆகணும். இது ஒரு நல்ல ப்ராக்டிக்ஸ் தான். பண்ணுறப்ப தான் தெரியும் நமக்கு அதோட பெயினும் சரி. அது மட்டும் இல்லாமல் கால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்க்ரூ வச்சுருக்காங்க இல்லையா? 3 ஸ்க்ரூ இருக்குது, மேலே 2 கீழே 1. ஸோ என்னென்னா அதோட பெயினும் நம்ம இந்த மாதிரி நம்ம மாற்றி வாக் பண்ணுறப்போ ஃபீல் ஆகும். அதையும் தாண்டி நம்ம வாக் பண்ணால் தான் நம்ம ரெகுலராக நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் செக்கப் பண்ணப்போ டாக்டர் என்ன திட்டார். ஏன் அப்படின்னா, நான் உன்னை நடக்க தான் சொல்லியிருந்தேன், ஆனால் நீ வந்து கேஷுவலாக எப்பயும் போல் எல்லா வேலையும் பார்த்துட்டு கேட்டது. அப்படி பண்ணக்கூடாது தம்பி. அப்படி பண்ணினா இப்போ நீ சாஞ்சி நடக்கிற இல்லையா? அதேமாதிரி ப்ராக்டிஸ் ஆகிரும். உனக்கு கால் சரியாயிரும். ஆனால் நீ நடக்கிற ஸ்டைலிஸை மாற்ற முடியாது. அதனால் என்ன தேவையோ அதுக்கு மட்டும் வாக் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ரொம்ப நேரம் வாக் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் எவ்ரி மார்னிங் ஆனால் கண்டிப்பாக கம்பல்சரி வாக்கிங் பண்ணணும், ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் பண்ணிவிட்டு வாக்கிங் கொஞ்சம் குறைச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம கீர் வண்டியில் இதை ஓட்ட ஆரம்பிக்கல. நம்மளோட R15 லவ்லி R15 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்னும் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அதுவும் ஸ்டார்ட் மட்டும் பண்ணி பேட்டரி டவுனாக பார்த்துட்ருக்கோம். ஸ்கூட்டி வாங்கி ஸ்கூட்டியில் தான் இப்போ ட்ராவல் பண்ண முடியும். பட் ஸ்கூட்டியில் ஓட்டுறது இன்னும் ரிஸ்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸில். நமக்கு வந்து லெஃப்ட் சைடு இல்லையா? ஸோ என்னென்னா கால் நம்ம லெஃப்ட் சைடு தான் அதிகமாக ஏதோ ஒரு ரிஸ்க்கு இல்லை பிரேக் அடிக்கிறது தான் டக்குன்னு. நம்ம ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு தான் நல்லா பண்ண முடியும். அதே டர்னில் இல்லை டக்குன்னு நின்று வண்டி வளைப்போம் இல்லையா? அது மாதிரிலாம் பண்ணோம்னா கீழே வந்துடும், நடக்கும். கால் வந்து அவ்வளோக்கா கிரிப்னஸ் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் அழுத்தி பண்ணால் வலி எடுத்துக்கும். ஏகப்பட்ட ஹை ரிஸ்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறதும் முக்கியம்தான். ஆனால் சேஃப்டியாக ஓட்டுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக்கெல்லாம் அடிபட்டுச்சுன்னா நம்ம என்ன தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலுமே நம்ம நேரமும் இழுத்துட்டு போவோம் இல்லையா? நேரத்தை விட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்னு சொல்லலாம். அதனால் ரொம்ப சேஃப்டியாக வண்டி ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப நல்லதும் கூட. கடையில் அடுத்த 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணுறத விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப மைண்ட்லி வச்சு இது பண்ணிக்கலாம். இடிச்சிட்டிங்கன்னா நரக வேதனை. அந்த ஸ்க்ரூ உள்ளே இருக்கு இல்லையா? அது இன்னும் பயங்கரமாக வலிக்கும். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ண முடியும். ஸோ என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். வேகம் முக்கியம் இல்லை. எப்பயும் நம்ம ட்ராவல் பண்ணுறதில்ல. ஆஃபீஸ் பைக்னு ஒன்று இருக்கும், பர்சனல் பைக்னு ஒன்று இருக்கும். நமக்கு பர்சனல் எப்பயுமே R15 தான். ப்ரொஃபஷ்னல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினா. ஏன்னா அது நல்ல மைலேஜ் வரும். 65, 60, 70 கூட வரும். அதனால நம்ம அந்த வண்டி தான் ட்ராவல். ஸ்லோ ஸ்பீட் தான் எப்பயுமே. பட் ஆனால் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நம்ம லெஃப்ட் சைடு மண் ரோட்டில் இருக்கிறப்போ இதில் அடித்து பயங்கரமாக அடிபட்டுருச்சு. ஆக்சிடெண்ட் ஆகலை, ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகிற சூழ்நிலையும் தப்பிச்சிட்டோம். ஆனால் அதுக்கு ஏதாவது இடிச்சு விட்ருந்தா கூட பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு டேமேஜ் இது ஃபுல்லாக இருக்குது. காருக்காரன் அணைச்சிருவான்னு சொல்லிட்டு தான் நான் லெஃப்ட்டில் ஃபுல்லாக ஒதுங்கினேன். ஆனால் அங்கே மண் சறுக்கி கீழே விழுந்துட்டேன். டேரெக்டாக பேரிக்கல்லே பிடிச்சிட்டேன். அதே வந்து பார்த்திங்கன்னா கார் இடிச்சிருந்தாலும் அந்த ரோட்லேயே கூட விழுந்தால் கொஞ்சம் அடி கம்மியாக போட்டிருக்கும். ஹெல்மெட் வர போட்டிருந்தோம் இல்லையா? சொல்கிறேன் அப்போட சூழ்நிலை எப்படிலாம் மாறி இருக்கலாம்.
ஆனால் பேசிக்காக சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது எதுக்காகனா காலை வந்து தனியாக இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக நம்ம மூவ் பண்ணுறதுக்காக. இது ஸ்ட்ரென்த்திங் எக்ஸசைஸ் மாதிரி பயங்கரமாக இருக்குது. இது பண்ணால் நம்மளால் நேரம் நிற்கவும் முடியாது, வலிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் இதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. 1 hand லெக்குன்னு சொல்லுவாங்க. என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 காலையும் நல்லா மேலே தூக்கிட்டு ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃப் பண்ணணும். அது மாதிரி மேலே கீழே அப் டவுன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹேண்ட்லேயே நிற்க சொல்லுவாங்க. நம்ம அடிபட்டுச்சுலேயே அதே ஹேண்டில் நம்ம ஃபஸ்ட்டு 30 செகண்ட் 20, அதுக்கப்புறம் 20 செகண்டில் நிற்க முடியும். அப்புறம் 30 செகண்ட், அப்புறம் 1 நிமிஷம், இப்போ 2 நிமிஷம், 2 நிமிஷம் இப்போ நிற்க முடியும். ஆனால் அந்த நிற்கிற டைமில் கால் ஆடாது. 3 நிமிஷத்துக்கு மேலே போனால் தான் ஆட ஆரம்பிக்கும். அதுவே டான்ஸ் ஆடும் டக 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 டக்குன்னு. அதனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். வேகம் முக்கியம் இல்லை, விவேகம் தான் முக்கியம். உங்களோட சேஃப்ட்னஸ் தான் முக்கியம். உங்களுக்கு ஒரு சின்ன அடிப்பட்டால் கூட உங்கள் ஃபேமிலியோட டோட்டலோட கொலாப்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக பாதிக்கப்படுவீங்க. அதுக்கப்புறம் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் வரும். எல்லாத்தையும் சமாளிக்கணும் இல்லை, பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதுவாக கடந்து போயிடும். இப்போ அதே எக்ஸசைஸ் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் நிற்க போகிறேன். அது கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஏன் அப்படின்னா நடக்கிறப்போ இப்போ தெரப்பீஸ் பண்ணுறப்போ வலிக்கிற மாதிரி தெரியும், வலிக்கும், நம்ம அடுத்த நாள் போக வேணும்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனால் அது பண்ணுறதுனால தான் உங்களால் ஈஸியாக நடக்கவே முடியும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அது பண்ணுறப்போ பயங்கரமாக வலி இருக்கும். அவர் சொல்கிறதுலாம் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செஞ்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாளைக்கு 45 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். தெரப்பிஸ்டாரும் நான் செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுவோம். அந்த பண்ணனால தான் இப்போ என்னால் இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி ஆகி கொஞ்சம் நல்லா நடக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இன்னும் பர்ஃபெக்டாக நடக்கல, ஆனால் நடக்க முடியும் என்னால். ஸ்டிக் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் தனியாகவே இண்டிவிஜுவலாக நடக்க முடியும். 4 months 15 days ஆகுது. அதுக்குள்ளே என்னால் ரெக்கவரி 70% கொண்டு வந்துட்டேன். இன்னும் 30% தான் இருக்குது. அதுவும் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது மாதிரியும் மழை, புயல், வெயில் இது மாதிரி எது அடித்தாலும் சரி வாக்கிங்கை ஸ்டாப் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லது வாக்கிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மாதம் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 2 மாதம் பெட் ரெஸ்ட் இருந்தப்போ ஃபுல்லாக படுத்து இருந்தனால வயிறுலாம் கொஞ்சம் தொப்பையெல்லாம் போட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை குறைக்கிறதுக்கு வழியும் நான் யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் கால் இன்னும் ஸ்ட்ரென்த் வரல இல்லையா, அதனால் அதையும் பார்க்கணும். என்ன பண்ணலாம், ஜிம்முக்கு போகலாமா, இல்லை ஹோம் ஒர்க் அவுட் பண்ணலாமா, இல்லை இப்போ நான் பார்க்கில் பண்ணிகிட்ருக்கல இங்கே தான் ட்ரை பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணுவேன். பாடி டைப்பே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி இருக்க மாட்டேன். கொஞ்சம் மசிலாக கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பாடி இப்படி மெயின்டைன் பண்ணுவேன். ஆனால் அடிப்பட்டதுக்கப்புறம் டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் எப்பயுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பாடி லவ் பண்ணுற யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அடிப்படக்கூடாது. பட்டால் உங்கள் பாடியை மெயின்டைன் பண்ண முடியாது, ஒர்க் அவுட் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு சப்போர்ட் இல்லாமல் எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒரு 16 days பக்கமாக. அதுக்கப்புறம் சிங்கிள் ஹேண்ட் ப்ராக்டிக்ஸு, அதுக்கப்புறம் ரேக் வாக்கர் வச்சு நடக்கிறது, இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அப்புறம் தனியாக நடக்க ஆரம்பிப்போம். தனியாக நடக்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம சாஞ்சி நடக்க முடியும், நடக்க முடியாமலாம் எதுவுமே இல்லை. ஆனால் நடந்தோம்னா சாஞ்சி நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடும். அதனால் வாக்கிங் பண்ணுற டைம் மற்ற டைமில் எல்லாமே அடிப்பட்டவங்களும் கொஞ்சம் வாக்கிங் கம்மி பண்ணிக்கோங்க. கேஷுவல் ஒர்க் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாஞ்சி மாதிரி தான் வரும். நான் அதை முடிஞ்சளவுக்கு ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு 5th 6th மந்த்தில் ஓரளவுக்கு நல்லாவே ரெக்கவரி கொண்டு வந்துடுவேன். ஏதோ ஆயின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு கட்டுன்னு போடுவோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மாவு கட்டு போட்டால் நீங்கள் ஆடாமல் அசையாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா எலும்போட போன் நம்ம ஒட்டி வைக்கிறோம் இல்லையா, அது ஷேப் மாறிடும். கொஞ்சம் தள்ளி போனாலும் உங்களுக்கு பெண்டுகாலம் ஆயிரும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுல அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது, தெரியாக இருக்கும். உங்களால் கவர்ந்து பரண்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஒரே ஷேப்பில் இருக்க முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ண நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதனால் உங்களுக்கு எது வேணும் பண்ணுங்கள். இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கேன். எப்பயுமே உடஞ்ச கால் எப்பயுமே இப்போ அந்த கால் வந்து மற்ற காலோட இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் மார்னிங் இப்போ ஒரு சின்ன ஒர்க்காக கிளம்புன்னு வச்சுக்கோங்க. வந்து பார்க்குறப்போ என்னோடய ரைட் ஹேண்ட் கால் வந்து பார்த்திங்கன்னா 14.5 சென்டிமீட்டர் இருக்கும். அதே லெஃப்ட் ஹேண்ட் கால் அடிபட்டுச்சு இல்லையா, அந்த கால் வந்து பார்த்திங்கன்னா 15.5 சென்டிமீட்டர் இருக்கும். 1 இன்ச்சு அந்த டேவில் நான் ட்ராவல் பண்ணுறதுனால வீங்கிடும். ஏன்னா நான் வண்டியில் எல்லாமே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன், அதனால் வீங்கிடும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே பில்லை கொடுத்து தலைவாணி கொடுத்து நம்ம அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலிச்சதுன்னா பெயின் கில்லர் டேப்லெட் போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அதை அந்த டேவை சமாளிக்கவே முடியும். அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க, 50 அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை இருக்காது. சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 0.5 சென்டிமீட்டர் தான் வீங்கி இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறப்போ
ஃபுல்லாகவே வீக்கம் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீக்கம் அதுவாக ஆயிரும், கால் புதுசாக பலூன் மாதிரி ஆயிரும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடந்துகிட்ருக்கு. என்ன பண்ணுறது, கழுதைக்கு வாக்கப்பட்டால் குறைச்சி தான் ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறப்போ ஒருத்தவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். இது எதுவும் தவிர்க்க முடியாத ஒன்று. நமக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சு, எப்படி இருக்குது, அதெல்லாம் யாரும் பார்க்க போகிறதில்ல. அவனுக்கு என்ன தேவை அதை கேட்பாங்க. நம்ம அதை பண்ணிவிட்டு அமைதியாக இருப்பாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக இருக்கும். வலியோடு போராடணும். வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, போக மாட்டேன்னு சொல்ல முடியாது, போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பல சூழ்நிலை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பாடி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பணம் போனால் சம்பாரிச்சிக்கலாம், கால் போனால் வராது.